புதியதோர் உலகம் சேவியோம். ஏனது மாணவ குடும்பமே. விமான நிலைய புதிய முனையம் உட்பட 19,850 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டங்களின் தொடக்க விழா, பாரதிதாசன் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழா ஆகியவற்றில் பங்கேற்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி திருச்சி வந்தடைந்தார். சுமார் 10 மணி அளவில் தனி விமானம் மூலம் திருச்சி விமான நிலையம் வந்தடைந்த பிரதமர் மோடியை தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், மத்திய இணையமைச்சர் எல். முருகன் உள்ளிட்டோர் வரவேற்றனர். அப்போது பிரதமர் மோடிக்கு பொன்னாடை போர்த்திய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வைக்கம் போராட்டம் நூற்றாண்டு மலரின் ஆங்கில பதிப்பு புத்தகத்தை பரிசீலித்தார். இதையடுத்து பாரதிதாசன் பல்கலைக்கழக 38வது பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்பதற்காக திருச்சி புதுக்கோட்டை சாலை வழியாக காரில் பயணித்த பிரதமர் மோடிக்கு சாலையின் இருபுறமும் திரண்டிருந்த பாஜக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பிரதமர் மோடியின் கார் மீது பூக்களை தூவி ஆங்காங்கே சாலையோரத்தில் பாஜகவினரால் ஏற்பாடு செய்யப்பட்ட நடன நிகழ்ச்சிகள் மூலமும் வழிநெடுக பிரதமர் மோடிக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது. இவை அனைத்தையும் கண்டு கழித்தவாறே தொண்டர்களுக்கு கைகளை அசைத்து காட்டிய வண்ணம் காரில் பாரதிதாசன் பல்கலைக்கழகம் நோக்கி பயணித்தார் பிரதமர் மோடி. இதனிடையே பிரதமரின் வருகையையொட்டி திருச்சி விமான நிலையம் மற்றும் பாரதிதாசன் பல்கலைக்கழக வளாகத்தில் 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டு இரு இடங்களும் பிரதமரின் சிறப்பு பாதுகாப்பு குழுவின் வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டிருந்தன. மேலும் பிரதமரின் கார் பயணித்த திருச்சி புதுக்கோட்டை தேசிய நெடுஞ்சாலையில் விமான நிலையம் முதல் பாரதிதாசன் பல்கலைக்கழகம் வரை போக்குவரத்துக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. இதையடுத்து பாரதிதாசன் பல்கலைக்கழகம் வந்தடைந்த பிரதமரை அவருக்கு முன்பாகவே வருகை தந்து காத்திருந்த தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆகியோர் கைகூப்பி வணங்கி வரவேற்றனர். பல்கலைக்கழக வளாகத்தில் அமைந்துள்ள பாரதிதாசன் சிலைக்கு பிரதமர் மோடி மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் பட்டம் பெறும் 33 மாணவர்களுடன் பிரதமர் மோடி, ஆளுநர், முதலமைச்சர் ஸ்டாலின் ஆகியோர் அமர்ந்து குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். தொடர்ந்து பாரதிதாசன் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழா நாட்டுப்பண் மற்றும் தமிழ்தாய் வாழ்த்துடன் தொடங்கியது. தொடர்ந்து மாணவ மாணவிகளுக்கு முனைவர் பட்டங்களையும் தங்க பதக்கத்தையும் வழங்கிய பிரதமர் மோடி மாணவர்களிடையே உரையாற்றினார். அப்போது எனது மாணவ குடும்பமே என்று தமிழில் பேச்சை தொடங்கிய பிரதமர் 2024 புத்தாண்டு பிறந்து தாம் கலந்து கொண்ட முதல் பொது நிகழ்ச்சி இது என மகிழ்ச்சி தெரிவித்தார். எனது மாணவ குடும்பமே, being here at the 38th convocation ceremony is special for me. This is my first public interaction in 2024. இந்தியாவை உலக நாடுகள் நம்பிக்கையோடு பார்ப்பதாக குறிப்பிட்ட பிரதமர் மோடி, பல்கலைக்கழகங்கள் சிறந்து விளங்கினால் நாடு சிறக்கும் என்றும், பொருளாதாரத்தில் இந்தியா சாதனை படைத்து வருவதாகவும், கடந்த 10 ஆண்டுகளில் சுமார் 1 லட்சம் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் உருவாகியுள்ளதாகவும் பெருமை தெரிவித்தார். 30 लाख करोड़ रुपए के आसपास ही दिए गए थे, जबकि हमारी सरकार ने पिछले 10 वर्षों में राज्यों को 120 लाख करोड़ रुपए दिए हैं. 2014 से पहले के 10 साल में तमिलनाडु को जितनी राशि केंद्र सरकार के मिली थी, हमारी सरकार ने दी है.
அது மட்டுமின்றி கற்கும் கல்வி அறிவை வளர்ப்பதோடு நல்லிணக்கத்தையும் வளர்க்க வேண்டும் என வலியுறுத்திய அவர் தனது பேச்சில் புதியதோர் உலகம் செய்வோம் என்ற கவிஞர் பாரதிதாசனின் வரிகளை தமிழில் பேசினார். Great poet Bharathidasan said, "Pudiyador ulagam sevyom." This is also your university's motto. This means let us create a brave new world. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.